வந்தே மாதரம். ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடில்லாத இந்தியர்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து 62வது சுதந்திர தினத்தை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். இங்கு பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் ஏழைகளாகவும் வாழ்ந்து கொண்டும் வீழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். 110 கோடி மக்களை கொண்ட இந்த இந்திய திருநாட்டில் 83.5 கோடி மக்களின் சராசரி வருமானம் நாளொன்றுக்கு 20 ரூபாய். அதிலும் 24 கோடி மக்களின் சராசரி வருமானம் நாளொன்றுக்கு 9 ரூபாய் மட்டுமே. இந்த நிலை மாற வேண்டும். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில்தான் வாழ்கிறது என்றார் அண்ணல் காந்தி. அந்த கிராமங்களை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்ல நாம் தவறிவிட்டோம். 60% மேல் விவசாய நிலங்களை கொண்ட ஒரு நாடு உணவுக்காக மேல் நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. என்ன அவலம் இது! எல்லையை காக்கும் போர் வீரனை போல் நெல்லை கொடுக்கும் விவசாயியும் நாட்டை காக்கும் மகத்தானவன். இன்று இந்த நாட்டில் விவசாயிகளின் நிலை என்ன? நம் நாட்டில் ஒவ்வொரு 30 நிமிடத்திற்கும் ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்கின்றார். கடந்த 10 ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் எண்ணிக்கை 1,66,000 பேர். சில நகரங்கள் வளர்ச்சி அடைந்து விட்டதால் நாடே வளர்ந்து விட்டது என்று மார்தட்டிக் கொள்வது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும் பித்தலாட்டம். மெல்ல மெல்ல தொலைந்து கொண்டிருக்கும் கிராமங்களையும் அழிந்து கொண்டிருக்கும் விவசாயத்தையும் மீட்டெடுக்க வேண்டியது வாழும் தலைமுறையான நம்முடைய கடமை. இந்த அரசாங்கத்தின் ஒவ்வொரு திட்டமும் ஏழைகளின் ஏற்றத்தையும் விவசாயி மற்றும் அவர்கள் வாழும் கிராமங்களின் முன்னேற்றத்தையும் அடிப்படையாக கொண்டே செயல்படும். இந்த தேசத்தின் உடலாக தொழில் வளத்தையும் உயிராக விவசாயத்தையும் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட வைத்து இந்திய திருநாட்டை இணையற்ற நாடாக்கி காட்டுவோம் என்ற சபதத்தை இந்நன்னாளில் மேற்கொள்வோம். நன்றி. ஜெய் ஹிந்த். Good morning, everyone. Good morning, sir. I regret to inform you that I have just received a dreadful information from the Research and Analysis Wing. That is why I have convened this emergency important meeting. Please go ahead. According to their information, our country is at the risk of facing one of the most horrific terror attacks ever. Please. Whom do you think we should assign the case? Mr. Gopi Krishnan, our Deputy Director, Southern Region. He is the right choice. नंदिनी मैडम, थोड़ा जल्दी बाहर आओ. यार உங்க வேலை இன்னும் முடியலையா? இப்ப முடிஞ்சிடும் மேடம். நான் தான் உங்க இஸ்திரிக்காரனாச்சே. சரி, இனிமே என்னைக்கு ஆஃப்? எதுக்கு? எனக்கு ஆஃப் இருக்கும்போது நீங்க ஆபீஸ்ல இருக்க போறீங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நான் ஃப்ளை பண்ணிட்டு இருக்க போறேன். இதுதானே ரொட்டீன்? நோ. இந்த முறை I am going to give you a surprise. பார்க்கலாம். ரசியம்மா எங்க? தர்கா போயிருக்காங்க. நாளைக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு நானே சமைச்சேன். எப்படி இருக்கு? உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா? நீங்க கிட்ட போய் கூட சொல்வீங்களா? உங்ககிட்ட ஒரே ஒரு முறை தான் போய் சொல்லியிருக்கேன். எப்போ? ஃபர்ஸ்ட் அவனை பொண்ணு பார்க்க வரும்போது நீ அழகா இருக்கு. சஞ்சீவனா எந்தன் சஞ்சீவனா என்னை சஞ்சாரம் செய்பவனா சஞ்சீவனா எந்தன் சஞ்சீவனா என்னை நெஞ்சார நெய்பவனா உன்னை காணும் போது நின்
என்னை சஞ்சாரம் செய்பவனா சஞ்சீவனா எந்தன் சஞ்சீவனா என்னை நெஞ்சார நெய்பவனா சஞ்சீவனா என்னை சஞ்சாரம் செய்பவனா சஞ்சீவனா எந்தன் சஞ்சீவனா என்னை நெஞ்சார நெய்பவனா உன்னை காணும் போது நெஞ்சம் சிறு குழந்தை போலே கொஞ்சம் கெஞ்சிடும் என்னை நெஞ்சிடும் நீயே தீர்ப்பாயா வஞ்சம் Hello, sir. Hello, GK. How are you? I'm fine, sir. Sir, you seems to be a little disturbed. Anything wrong? Yes. ராக்கெட் இருந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்கு. உலகளாவிய தீவிரவாதத்தோட அடுத்த குறி இந்தியா. ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதை தடுக்கணும். இந்த ஆபரேஷனுக்கு வட இந்தியாவில் மிஸ்டர் முகர்ஜியையும் தென்னிந்தியாவில் உங்களையும் சீஃபா டிசைட் பண்ணிருக்கேன். Thank you, sir. எல்லா ஸ்டேட் டிஜிபிஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. உங்க ஆபரேஷனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும். Okay, sir. இந்த ஆபரேஷனுக்கு தென்னிந்தியாவில் எந்தெந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வேணுமோ உங்க டீமை செலக்ட் பண்ணிக்கங்க. Sir. மத்த டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஆல் தி பெஸ்ட். Right, sir. Seshu. Sir. Arrange a meeting of the police chiefs of the all southern states immediately. Okay, sir. Good morning, sir. Yeah, good morning. Sir, உங்களுக்கு waiting. I see. Hi, Chief. Hello, Anwar Hussain. How are you? Fine, sir. How are you, sir? I'm great. This is ACP Shiv Kumar from Salem, sir. Hello, sir. I'm Seshatri from Atiyapatti. Hi. Hello. Hello. Come. அனந்தராம சார் இந்த கேஸ் என்கிட்ட ஒப்படைக்கும் போது உங்க பேரு தான் என் மைண்ட்ல வந்தது. சார், இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு தமிழ்நாட்டில இருந்து உங்களை மாதிரி ஒரு திறமையான ஆபீசர் தான் மேடம் பிடிவாதமா இருந்தேன். always at your service, sir. Please.
சமீப காலத்தில் உலகத்தில் நடந்த மிக பயங்கரமான தீவிரவாத செயல்களை தான் நாம இப்ப பார்த்தோம். நம்ம வெளிநாட்டு உளவுத்துறையான ராவிலிருந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ கிடைச்ச தகவல் படி இந்த பயங்கரமான செயல்களுக்கெல்லாம் திட்டம் போட்டு கொடுத்தவன்னு சந்தேகப்படுற இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் இப்ப தென்னிந்தியாவுக்குள்ள கடல் வழியா நுழைஞ்சிருக்கான். அவனோட அடையாளம் எதுவும் தெரியாது, எதுக்கு வந்திருக்கான்னு தெரியாது, பேரு மட்டும்தான் தெரியும், மாலிக். அதுவும் பொய்யான பேர். இதுவரைக்கும் மூளையை மட்டுமே செயல்பட்டவன் இப்ப இந்தியாவுக்குள்ள நேரடியாவே நுழைஞ்சிருக்கான். சோ ஏதோ ஒரு பேரழிவு திட்டத்தோட தான் உள்ள நுழைஞ்சிருக்காங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதுவரைக்கும் எதுவும் நடக்கல, ஆனா எந்த நிமிஷமும் எதுவும் நடக்கல. நம்ம நாட்டோட முக்கியமான எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு பலப்படுத்தணும். ஒவ்வொரு மாநிலத்தோட எல்லையிலும் துல்லியமான சோதனை அமைக்கணும், குறிப்பா தென்னிந்தியாவில். Now you know what you have to do. Keep your eyes and ears wide open and use your sixth sense to keep thinking on your feet. சார், இந்த கொலை நடந்த விதத்தை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். A neat and clean single smash. வெட்டப்பட்ட விதத்தை பார்த்தா இது கம்போடியன் கோரிலாஸ் யூஸ் பண்ற ஸ்டெலட்டோ பிளேட் மாதிரி தெரியுது சார். Should be a trained killer. சார், பழைய ஹார்பர்ல இருக்கிற கான்கிரீட் போஸ்ட்ல பாடியை நாங்க பார்க்கும்போது செத்து 3 நாள் ஆயிருது. அதாவது கொலை நடந்திருக்கிறது இந்த மாசம் 23ஆம் தேதி. மேன் மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? ஸ்டேட்ல இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லயும் மேன் மிஸ்ஸிங் கேஸ் செக் பண்ணியாச்சு சார். ஒன்றும் மேட்ச் ஆகல. சரி, கொலை நடந்த இடத்துல ஏதாவது ஃபாரின் பாடிஸ் லைக் ஐடி கார்ட்ஸோ இல்லை மொபைல் ஃபோன் சம்திங் அது? நத்திங். என்ன சார் சொல்றீங்க? இந்த காலத்துல ஒரு மொபைல் ஃபோன் கூட இல்லாத டெட் பாடியா? சார், பாடி இந்த இடத்துல தான் இருந்தது. When you dance and you want to dance up, when you hear the reggae music and you put your hands